ஒரு காலத்தில் கேரள நாட்டில் ராஜசேகர பாண்டியன் என்ற நல்ல மனம் கொண்ட ஒரு அரசன் இருந்தார். அவருக்கு எல்லாம் இருந்தாலும் ஒரு குறை மட்டும் இருந்தது. அதாவது, அவருக்கு குழந்தை இல்லை. அரசன் தினமும் இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்தார். எனக்கு ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்று மனமுருக வேண்டினார். அதே நேரத்தில் உலகத்தை காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மோகினி ரூபத்தில் விஷ்ணுவும் சிவபெருமானும் இணைந்து ஒரு தெய்வீக குழந்தை பிறக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். அந்த தெய்வீக குழந்தையே ஐயப்பன். ஒரு நாள் அரசன் வேட்டைக்குச் சென்றபோது ஒரு நதிக்கரையில் தாமரை இலை மீது படுத்திருந்த ஒரு அழகான குழந்தையைக் கண்டார். அந்த குழந்தையின் கழுத்தில் ஒரு மணி கட்டப்பட்டிருந்தது. அந்த குழந்தையை பார்த்தவுடன் அரசனின் மனம் கரைந்தது. இது சாதாரண குழந்தை அல்ல, இது தெய்வக் குழந்தை என்று உணர்ந்தார். அந்த குழந்தையை மடியில் தூக்கிக் கொண்டு அரண்மனைக்கு வந்தார். மணி கட்டியதால் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் வைத்தார். மணிகண்டன் வளர வளர அவனிடம் அசாதாரண சக்தியும் கருணையும் ஞானமும் தெரிந்தது. பின்னாளில் அந்த மணிகண்டனே சபரிமலையில் அமர்ந்த ஐயப்ப சுவாமியானார். இன்றும் அவர் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று அழைக்கும் அனைத்து பக்தர்களையும் காக்கும் தெய்வமாக இருக்கிறார்.